அனைவருக்கும் இணைய நமஸ்காரம். இந்த 2023 மாசி மாதத்தில் தாலிச்சரடு, உங்களோட பழைய தாலிச்சரடை, பொதுவாக பெண்களோட தாலிச்சரடு அதிகமாக அழுக்கு ஏறாமல் இருக்க வேண்டும். பெரும்பாலும் இன்றைக்கி மஞ்சள் கயிறு போடுவது என்பது குறைஞ்சிருக்குது. அது தாலி கொடியில் கோர்த்துருக்கீங்க. இருந்தாலும் அந்த தாலி கொடியில் கொஞ்சம் மஞ்சள் கயிறு வச்சு அந்த தாலியை கோத்திருக்கக்கூடிய பெண்கள் அந்த சரடில் அழுக்கு அதிகமாக ஏறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில், மாசி மாதத்தில் உங்களுடைய தாலி சரடு எப்படி மாற்றி கொள்ளலாம், அதற்குண்டான நாட்கள் எது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். அதை வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இதை பண்ணுங்கள். உங்களுடைய கணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உங்கள் கணவருக்கு எந்த ஒரு உடல் நோய் இருந்தாலும், உங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது உங்களுடைய கணவரின் நல்ல ஆரோக்கியம் வேண்டி, ஒற்றுமை வேண்டி இந்த தாலிச்சரடை மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல் இந்த தாலிச்சரடுக்கும் உங்களுடைய செல்வ வளத்திற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் வரக்கூடிய 16/2/2025 மாசி மாதம் 4ஆம் தேதி ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி அந்த புதிய நூல் சரடுக்கு மஞ்சள் தடவி அதை நிழலில் காய வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் 17/2/2025 மாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களுடைய இஷ்ட தெய்வ ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு அதை எடுத்து சென்று, இல்லை ஏதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு எடுத்து சென்று அந்த தாலியை, அந்த மஞ்சள் நூலை வச்சு சுவாமிகிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. அதற்கு அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் 18, 19, 20, 21, 22 இந்த 5 நாட்களும் ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, அந்த அம்மன் கோயிலாக இருந்தால் சிறப்பு, அம்மன் கோயிலுக்கு அந்த நூலை எடுத்துகிட்டு போய் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறகு 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் பகுதியில் வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் 108 முறை அந்த சரடை கையில் வைத்து கொண்டு வலம் வந்து அந்த சரடை வீட்டுக்கு எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வைத்து, குறைந்தபட்சம் 2 முகம் இருக்கிற மாதிரி ஏற்றி வைத்து, அந்த குத்து விளக்கை சாட்சியாக ஈசனாக நினைத்து தியானித்து உங்களுடைய தாலி சரடை மாற்றிக்கோங்க. அந்த பழைய கயிறை கண்ட இடத்துல போட்டு விடாமல், குப்பையில் போடாமல் ஏதாவது ஒரு பாலுள்ள மரத்தில் கட்டிடுங்க. இல்லைனா கடல்லையோ ஓடும் நதியிலோ போடுங்க. மிகச்சிறப்பான ஒற்றுமை